பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 23 அதிகாரம் 14 வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த வார்த்தையை யோபு சொல்லுகிற சூழ்நிலை மிகவும் கடினமான சூழ்நிலை. ஜோப் டிட் நாட் ஹேவ் ஹோப். நான் வாழுவேன், உயிர் வாழ்வேன்கிற நம்பிக்கை யோபுவினுடைய சொல்லுகிற அந்த சூழ்நிலையில ரொம்ப கம்மி. சரீரத்துல வேதனை, தன்னுடைய வாழ்நாள் எப்ப முடியும்னு தெரியல, இன்னைக்கு நைட்டு தூங்குற நாளைக்கு எந்திரிப்பனான்னு தெரியல. அப்படி இருக்கிற யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டு மேல 100% விசுவாசமா இருங்க. தாயின் கருவில் உருவாக முன்பே உங்க மேல ஆண்டு என்ன முன் குறித்தாரோ அதை உங்க வாழ்நாள்ல செய்து முடிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம விசுவாச ஓட்டத்துல விசுவாசத்தை இழக்காதபடி எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் செய்கிற வேளையில உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன், உங்களை உயர்த்த வேண்டிய உயர்வு, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்களை உயர்த்த வேண்டிய ஸ்தானம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் உங்களுக்கு கொடுக்கிற அங்கீகாரம் அல்ல, ஒரு மனிதன் உங்களுக்கு கொடுக்கிற ரெகக்னிஷன் அல்ல, பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது. பரலோகம் தான் அந்த ரட்சிப்பின் கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. மனிதன் நம்ம ரட்சிக்க முடியாது, தேவன் தான் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மனிதர்கள் கைவிடுகிற, மனிதர்கள் வார்த்தையில் உங்களை ஏமாற்றுகிற காரியத்தை வைத்து என் எதிர்காலமே முடங்கி விட்டதோ, எனக்கு நீ ஃபியூச்சரே இல்லையான்னு சொல்லி சங்கடத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனை சகோதரி உங்களுக்கு சொல்லுகிற, உங்களுக்கு என்று குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் 100% நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதை நீங்க மனதார விசுவாசித்து எனக்கு குறித்திருக்கிற நிறைவேற்றுவார் சொல்லுகிற பொழுது, இன்னைக்கு நீங்க கண்டிருக்கிற தோல்வி, நீங்கள் கண்டிருக்கிற இழப்பு, நீங்கள் கடந்து போகிற என்ன ஒரு அவமானத்தின் பாதையா இருந்தாலோ அதை எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. யோசேப்பு கடந்து போன அந்த அவமானத்தின் பாதையில, நிந்தனையில, நான் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேறமா அநேக இரவுகள், அநேக ஆயிரமான கேள்விகள் யோசேப்புக்குள்ள வந்திருக்கும். தாவீதுக்குள்ள அநேகமான ஆயிரமான கேள்விகள் வந்திருக்கும். ஏனா வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறேன். இன்றைக்கு வனாந்தரத்தின் அனுபவத்தில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு என்று முன் குறித்திருக்கிற அந்த ராஜ்யம் உங்களை தேடி வருகிறது. தேவன் முன் குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. தேவன் கொடுப்பதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு என்னோடு கூட சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்ற அவர் நிறைவேற்றுவார், என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது. இந்த வல்லமையின் அறிக்கையை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் உங்கள் மேல வருகிற ஆசீர்வாதம் துரிதமாக கடந்து வரும். உங்களை உயர்த்துகிற அபிஷேகம் உங்களை சந்திக்கும். கர்த்தர் உங்களை இன்றைக்கு காணுகிற நிலைமை அல்ல, மேலான நிலைகளுக்கு தேவன் உயர்த்துவார். God bless you.